எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹை டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளில் க்ரைம் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ டோட்டலாக ஒரு வில்லேஜ் வைப்புக்கு போயிடலாம். ஓகே டியர்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஓகே ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். ஓகே இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க ஒரு அழகான மார்னிங். அப்படியே அந்த கிராமத்தில் அங்கே உள்ளவங்க எல்லாருமே அங்கிட்ட இங்கிட்ட நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அழகாக அப்படியே ப்ரஷ் பண்ணிக்கிட்டே அந்த கேட் சைடு வந்து நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கா. ஆப்போசிட்லேயும் ஒரு வீட்டில் இருந்து ஒரு பையன் இடுப்பில் கையை வச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அவன் அந்த சைட்லேருந்து நம்ம டேவை பார்க்க, நம்ம டேவும் எதிர்ச்சியாக சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தவர் தெரியாமல் அந்த பையனை பார்த்துட்றாரு. ஆக்சுவலி நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த வீடு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக் தான். நம்ம ஜங்குக் நம்ம டேவ் பார்க்குறத நம்ம டே கவனிச்சிட்றாரு. இப்போது ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தவர் அப்படியே அடித்து பிடிச்சி வீட்டுக்குள்ளே ஓடிடுறாரு. இப்போ உள்ளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கவும் உள்ளே அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆல்ரெடி நம்ம டேக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவர் தான் நம்ம டேவை பார்த்து, என்னடா இப்படி ஓடுற? ஒன்றும் இல்லை. என்னடா சொல்லு. ஒன்றும் இல்லை, இது வாய் கழுவிட்டு வரேன். சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் குடுகுடுன்னு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு கண்ணாடியை பார்த்தா லூஸ் ட்ரெஸ்ஸு, நல்ல தலையெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. கண்ணில் இன்னும் தூக்கம் போகலை. பார்த்தா அதுக்கு ப்ரஷ் பண்ணது வேறு, அது வேறு சைடில் வலிஞ்சு கிடக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த கோலத்துலேயே நான் முன்னாடி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையிலே அடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணது எல்லாத்தையும் இப்படி வாஷ் பண்ணிட்டு தலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாரு. நார்மல் வீட்டு ட்ரெஸ் தான், ஆனால் கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் அழகாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வர நம்ம ஜிமன், ரெடியா போகலாமா? போகலாம். சரி, பர்ஸ்லாம் எடுத்தியாடா? அதெல்லாம் இருக்குடா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் தான் அழகாக எழுந்திரிச்சு நம்ம டே கூட நிற்க, நம்ம டே வந்து அழகாக வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. ஸ்லிப்பர்ஸ் போடும் போதே அம்மா நான் ஜிமன் கூட வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லேருந்து சவுண்டாக கத்தி சொல்லிவிட்டு அப்படியே எதிர்க்க வீட்டை ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு நேராக நம்ம ஜிமன் கூட நடந்து போக, இப்போ நம்ம ஜிமன் தான் காட்டுறாங்க. போகிற வழியெல்லாம் கொஞ்சம் கடை இருக்குது. அந்த கடையிலெல்லாம் அங்கங்கே நின்று திங்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஜிமன் வந்து அவருக்கு ஆக்சசரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த கையில் பேண்ட் மாதிரி போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு ஆக்சசரிஸ் இருக்கிற ஒரு சின்ன கடையை பார்த்ததும் அதில் நின்றுடுறாரு. நம்ம டேக்கு அதெல்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம டே வந்து நம்ம ஜிமன் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கா. நம்ம ஜிமன், இது ஓகேவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் தான் நம்ம டே கிட்ட கேட்டுகிட்டே இருக்க. நம்ம டே இடுப்பில் கையை வச்சுட்டு, வேலை அவ்வளோ கிடக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, ப்ளீஸ்டா ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். நீ இருக்கிற எல்லா கடத்துலேருந்து ஒன்றுன்றடா, ப்ளீஸ்டா. சரி பாரு டக்குன்னு. இந்த சில்வர் கலர் நல்லா இருக்குது, ஆனால் இதை விடவும் இது நல்லா இருக்குது. அங்கே பாரு ஈவன் ஐஸு. ஐயோ அதெல்லாம் போடாதுடா, அதெல்லாம் பார்த்தா இந்த காக்கா பிடிக்கிறவங்க மாதிரி இருப்படா. சரி அது வேண்டாம். ரிங்ஸ்லாம் நல்லா இருக்கு பாரு. உனக்கு ரிங் பிடிக்கும்ல? எனக்கு ஆல்ரெடி ரிங் நிறைய இருக்குடா, இருக்கிறது போதும், உனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜிமின் கிட்ட பேசிகிட்டே இருக்க. இப்போ தான் கவனிக்கிறாரு நம்ம டே. அவர் வந்து ஒரு ஓரத்தில் நிற்கிறாரு, நம்ம ஜிமின் சென்டரில் நிற்கிறாரு. ஜிமின்க்கு அந்த சைடு வந்து ஒருத்தர் நின்று அந்த மாதிரி கை செயின் மோதிரம் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி அது யாருன்னா நம்ம ஜங்குக். அவர் வந்து அதெல்லாம் பார்த்துட்ருக்கிறத நம்ம டே பார்த்ததும் அவருக்கு செம்ம வைடைஸு. நம்ம ஜிமன் கிட்ட அப்படியே லைட்டாக போய் ஒளிஞ்சுட்டு, முடிஞ்சிருச்சா, சீக்கிரம் போகலாமா? இருடா அக்கா அந்த பாக்ஸ் கொஞ்சம் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் அப்போ தான் நிறைய பார்க்க ஆரம்பிக்க, நம்ம டேவால் ஜிமனை விட்டுட்டு போக முடியாது. ஸோ அதே இடத்துல நிற்கிறாரு. அப்படியே கவனிக்கிறாரு நம்ம ஜங்குக்கை. நம்ம ஜங்குக்கு வந்து அதிகமாக பார்க்குறது செயின் தான். கொஞ்சம் மேன்லியாக இருக்கிற அழகான செயின்ஸு குட்டி குட்டியாக கழுத்தோரமே இருக்கிற மாதிரி பார்க்குறாரு. இப்போ நம்ம டே அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஜிவன் அதை விட உனக்கு இது செட் ஆகும்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம டே சைடில் ஒரு செயின் ஒன்று இருக்குது. அந்த செயின் எடுத்து நம்ம ஜிமின் கிட்ட கொடுக்க, நம்ம ஜிமின், ஹேய், நான் பார்க்க வந்தது கை செயினும் மோதிரமும், இதில் இருக்கிறது செயின்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா அந்த செயினை எடுத்து நம்ம ஜங்குக் சைடுக்காக போட்டுடுறாரு. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜிம்மில் எடுத்து போட்ட செயின் வந்து பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டு போயிடுறாரு. நம்ம டேக்கு ஒரே குஷி, ஐயோ சளி சளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிம்மின் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்க. நம்ம ஜங்குக்கு திரும்பி நடந்து போகிறப்ப நம்ம டே வந்து அப்படியே பார்க்குறாரு, சைட் அடிக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ நம்ம ஜிம்மின் தான், ஏய் இது ஓகேவா? ஓகே தான், ஒன்றுன்னு சொன்னால் 9 வாங்கி வச்சுருக்க, அது 9 நாளைக்கு ஒன்று மாற்றி போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அழகாக அந்த கிச்சன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலி என்னென்னா இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ நம்ம டே ஜிமின் 2 பேருக்குமே இது ஒரு அவுட்டிங் டே மாதிரி. சண்டே ஆனால் வீட்டில் இருக்க மாட்டாங்க, தெரு சந்தை பார்க்கு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜாலியாக சுற்றிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வர்றது தான் இவங்க வேலையே. நம்ம ஜிமினுடைய வீடு வந்து நம்ம டேவோடைய வீடை விட கொஞ்சம் தூரம். ஆனால் நம்ம டே அது வரைக்கும்லாம் கொண்டு போய் விட்டு வர மாட்டார். இவர் வீடு வந்ததும் நம்ம டே அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நம்ம ஜிமின் வந்து தனியாக தான் போவார். இப்போ அதே மாதிரி தான் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கா. நம்ம டேவும் ஜிமினும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறது, நம்ம டே அவ்வளோவா வாங்கலைனாலும் நம்ம ஜிமின் வாங்கி தரது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்காங்க. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. மணி ஒரு வழியாக 6:50 ஆகிடுது. நேராக வீட்டுக்கு வராங்க. அம்மா திட்டுவாங்க, லேட் ஆகிடுச்சு, போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே வராரு. இப்போ நேராக நம்ம டே வந்தான் பொறுமையாக ஸ்லிப் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அம்மாவுக்கு தெரியாமல் ரூமுக்கு போயிடணும் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஹாலில் நடந்து போயிட்டுருக்கா. ஹாலில் ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காங்க வித் அவங்களுடைய பேரண்ட்ஸோட. நம்ம டேக்கு அள்ளு விட்டுருது, ஒரு மாதிரி வைட் ஐஸோடு அந்த பர்சனை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. ஹாலில் தான் அவங்க அம்மாவும் இருக்காங்க. இப்போ நம்ம டேவை அவங்க அம்மா பார்த்ததும், ஏய் டே, ஐயோ அம்மா, நீ 6 மணிக்கு வரேன்னு சொன்னால் மணி 7 ஆக போது, என்னடா பண்ணிகிட்டு இருந்த வெளியே? அம்மா இல்லைம்மா, நான் அப்பே கிளம்பிட்டேன். இந்த ஜிமின் தான் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு உட்காந்து டார்ச்சர் படுத்திட்டு இருந்தாம்மா. பொய் சொல்லுத, அவன் பண்ணியிருக்க மாட்டான், நீ தான் பண்ணியிருப்ப. அம்மா நிஜமானே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் பேசிக்கிட்டே இருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம டேவுடைய அம்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க அந்த பர்சன், இல்லை ஆண்டி நானும் பார்த்தேன், அவங்க தான், இவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் நம்ம டேக்கு லைட்டாக சப்போர்ட் பண்ண நம்ம டேக்கு குஜால் ஆகிடுது. சரிம்மா நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு மேலே ஓடி போயிட்டு குளிச்சுட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு அழகாக அப்படியே கொஞ்சம் டீசெண்டாக அப்படி மேலேருந்து கீழே இறங்கி வர பார்த்தா உட்காந்துட்டு இருந்தவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான் கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணிகிட்ருக்க. இப்போ நம்ம டே நைஸாக கிச்சனுக்கு போயிட்டு, அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, ஏன் என்னாச்சு? ஏன் அவன் யாருன்னு உனக்கு தெரியாதா? எதிர்த்த வீட்டு பையன் தெரியும், ஆனால் எதுக்காக நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க அதான் கேட்குறேன். அவங்களுடைய சொந்தம் யாருக்கும் மேரேஜாக, அவங்க அம்மாவும் நானும் நல்லா பேசுவோம், ஸோ அதனால் இன்வைட் பண்ணாங்க. அவங்க சொந்தக்காரங்க மேரேஜுக்கு நம்மளை இன்வைட் பண்ணுறாங்களா? ஓ போவோமா? கண்டிப்பாக. எப்போ? கம்மிங் சண்டே. நான் 7 நாள் வெயிட் பண்ணுமா? இல்லை, அவங்க ஃபேமிலியிலேருந்து இவங்க எல்லாருமே வருவாங்களா? பின்ன அவங்க வீட்டு மேரேஜ்க்கு அவங்க போகாமல் எப்படி? அப்போ நான் புது ட்ரெஸ்லாம் எடுக்கணும்ல. மேரேஜு அவங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு இல்லை, சரியா? இருக்கிறத போட்டால் போதும், மூடிக்கிட்டு மேலே ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா அப்படியே ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ணி அமைச்சிட. இப்போ நம்ம டே தான் மேலே அப்படியே நேராக ரூமுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நம்ம என்ன ட்ரெஸ் போடலாம், அவனை கவர்ற மாதிரி போடலாமா, இல்லைன்னா அவனுக்கு மேட்சிங்காக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கபோர்ட் முன்னாடி நின்று யோசிச்சுட்ருக்க. இப்போலாம் நோட் பண்ணுறாரு நம்ம டே. அவருடைய விண்டோ வழியாக பார்க்குறாரு. ஆப்போசிட்டில் வந்து மொட்டை மாடி மேலே அந்த பர்சன், அதாவது நம்ம ஜங்குக்கு வந்து மொட்டை மாடியில் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டுருக்காரு. அதை பார்த்ததும், ஐயா நம்ம ஆள் வெளியே தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நேராக மேலே ரூஃப் டாப்புக்கு ஓட பார்த்தா கரெக்டாக நம்ம டேவோட வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும்
அப்படியே லெவலாக இருக்குது. மொட்டை மாடியில் 2 பேருமே நின்றுட்டுருக்காங்க. நம்ம டே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டாரு. பட் நம்ம ஜங்குக்கு வந்து டேவை பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம டே தான் இங்கேருந்து சும்மா நம்ம ஜங்குக்கு நடக்கிறத பார்த்துட்டே இருக்கா. கையில் வேறு ஒரு புக் வச்சுருக்காரு, சும்மா அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அப்படியே கையில் புக்கை வச்சுட்டு நைஸாக நம்ம ஜங்குக்கு சைட் அடிக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாரு. கீழே இறங்கும் போது தான் நோட் பண்ணுறாரு நம்ம டே வந்து அந்த இடத்துல நிற்கிறதா. நோட் பண்ணிவிட்டு கீழே இறங்க போனவர் இறங்காமல் திரும்பி மொட்டை மாடலே நடக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேவும் என்ன இவன் போக மாட்டான், அம்மா வேறு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட கூப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி நின்றுக்கிட்டே இருக்கா. டக்குன்னு கீழே இருந்து அம்மா வந்து சாப்பாடுக்கு கூப்பிடுறாங்க. ஐயோ, என் தாய்க்கோளம் இன்றைக்கி தான் பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க, இவன் வேறு இன்னும் கீழே போகவே இல்லை, நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம டே வந்து அப்படியே மேலேயே நின்றுட்டுருக்கா. கொஞ்ச நேரம் ஆகிடுது. அவங்க அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. இப்போ நேராக மேலேயே ஏறி வந்து கரண்ட் எடுத்து பொழிச்சுன்னு வைக்கிறாங்க நம்ம டேவுடைய ஷோல்டரில். கீழே இறங்கி வேணா வரமாட்டேன், சாரை மேலே தாம்பளத்தட்டு வச்சு கூப்பிடணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கரண்ட் வச்சு அடிக்க நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் இங்கேருந்து பார்க்குறாரு. நம்ம டேக்கு எம்பாசிங்காக போயிடுது. எப்படி அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எம்பாசிங் ஆகிடா. நம்ம டே ஒரு வழியாக கீழே இறங்கி போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவரும் கீழே போயிடுறாரு. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. சாப்பாடு சாப்பிடும் போது அவங்க அம்மாட்ட ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்கா. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான், ஏய் என்னம்மா, ஏண்டா உன் மூஞ்சன் மாடுடைய பேக்கில் வச்ச மாதிரி வச்சிட்ருக்கேன், ஷீ ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க, பின்ன உன் மூஞ்ச பாரு அப்படி தானே இருக்குது. ஒன்றும் இல்லை. சரி, சாருக்கு சாப்பிட கூப்பிட்டா கீழே வர மாட்டிங்களோ, 2 அடி போட்டால் தான் வருவீங்களோ? அப்படி இல்லைம்மா, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருந்தேன். அப்படி என்ன முக்குற வேலைன்னா போய்ட்டு கக்கூசில் உட்கார வேண்டியது தானே. ஐயோ, அந்த முக்குறது இல்லைம்மா, ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை. அப்படி என்ன வேலை? எதிர்த்த வீட்டு பையனை சைட் அடிச்சுட்டு இருக்கிறியா? அதெல்லாம் இல்லையே. அங்கே அவன் மட்டும்தான் அதுதான். அம்மா, அது மொட்டை மாடிம்மா, நம்ம இருக்கிறது வில்லேஜ், சிட்டிலெல்லாம் இது கிடைக்காதுமா. நைட் டைமில் மொட்டை மாடியில் போய் நின்றுக்கிட்டு நட்சத்திரத்தை பார்த்துட்டு நிலாவை பார்த்துட்டு அப்படியே எதிர்த்து விட்டு பையனையும் பார்த்துக்கிட்டு சொல்லு. அம்மா இல்லைம்மா, இன்னைக்கு பார்த்தியா இல்லை, என் கையில் புக் இருந்துச்சு, நீ எங்கே புக்கை பார்த்த? இதை பாருங்கம்மா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். உங்கள் பையன் என் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லைடா. ஏன் தான் என் வீட்டில் என்னை இப்படி எதிரியாகவே பார்க்குறாங்கன்னு தெரில. உன்னை எதிரியாக யாரும் பார்க்கல, நீ எதிர்த்த வீட்டு பையனை பார்க்குறத நான் பார்த்துட்டேன். அப்படிலாம் இல்லையே, நான் ஏன் அவரை பார்க்க போகிறேன்? சரி, ஒன்றும் இல்லை, சாப்பிடு. இல்லைம்மா, ஏதோ கேட்க வந்தீங்க. இல்லை நீ சாப்பிடு, நான் கேட்குறதுக்கு கரெக்டான டைம் வரும்போது நான் கேட்குறேன், சாப்பிடு. இல்லை என்னன்னு கேட்டுருங்களேன். நீ சாப்பிட்றா? சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அழகாக சாப்பிட ஆரம்பிக்க. இப்போ நம்ம டேவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு வழியாக மேலே ரூமுக்கு போயிடுறாரு. போனது செம்ம டீப் திங்கிங் அவருக்கு, எப்படி அம்மா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்ருக்க. இப்போ அப்படியே யோசிச்சுட்டு இருந்தவர் பெட்டில் படுக்கிறாரு, தூங்கிடுறாரு. நல்லா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டே அண்ட் ஜிமன் 2 பேருமே அந்த ஊர்லேயே ஒரு அழகான ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு அழகாக படிச்சுக்கிட்டு 2 பேருமா சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே அந்த வீக் ஓடிடுது. நம்ம டே என்ன பண்ணுறாருனா நம்ம ஜிமினையும் கூட கூட்டிகிட்டு போயிடுறாரு அந்த ஃபங்க்ஷனுக்கு. இப்போ கரெக்டாக அந்த சண்டே டைம் வருது. இவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டேவோடைய அம்மா வந்து ஒரு 2 நாளைக்கான துணி எல்லாத்தையுமே பேக் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்க போல். சண்டே அங்கே வந்து ஃபங்க்ஷன்னா ஃப்ரைடே சாட்டர்டே அங்கே தங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரைடே நம்ம டே என்ன பண்ணுறாருனா நம்ம ஜிமினையும் கையில் கூப்பிட்டுக்கிட்டு அழகாக அப்படியே அந்த அவருடைய திங்ஸையும் எடுத்துகிட்டு நேராக அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்புறப்ப தான் நம்ம டே வந்து நம்ம டே அவங்க அம்மா கிட்டே கேட்க. இப்போ உடனே நம்ம டே தான், அம்மா ஃபங்க்ஷன் எங்கே நடக்குது தெரியுமா? யாருக்கு தெரியும்? தெரியாமல் எப்படிம்மா போவீங்க? அதான் எதிர்த்த வீட்டில் இருக்காங்கல்ல. எதிர்த்த வீட்டில் அவங்க போயிட்டாங்கல்லம்மா. யார் சொன்னால் போயிட்டாங்கன்னு? நம்மளுக்கு தான் வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் போகிறோம். ட்ராவலிங்கா? இல்லை எனக்கு புரியல. இல்லைம்மா, நம்ம இங்கேருந்து வேனில் ட்ராவல் பண்ண போகிறோமா அப்படின்றது தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் பஸ்ஸில் தானே ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதனால் பஸ்ஸும் வேனும் கிட்டத்தட்ட ஒன்று தான்டா.
சரிம்மா. ம் என்கிட்ட தான் உட்காரணும், ஓகேவா? டிரைவர் சீட்டில் போய் உட்காரக்கூடாது. நான் ஏன் டிரைவர் சீட்டில் உட்கார போகிறேன்? ஏன்னா பக்கத்து வீட்டு பையன் தான் வேனை ஓட்ட போகிறான். ஓ ஓஹோ ஓகே. ம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அழகாக அப்படியே ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணவர், அந்த ஷோகேஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியே வைக்க, இப்போ நம்ம ஜிமினை கூப்பிட்டுக்கிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே ஓடுறாரு நம்ம டே. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான் வெளியே வாசலில் நின்றுக்கிட்டு, ஏய் உள்ளே எதுக்கிட்ட ஓடுற? அம்மா இருங்கம்மா, ஷூ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நேராக மேலே ரூமுக்கு போயிட்டு அங்கே அப்படியே பெட்டில் அப்படியே சும்மா உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம ஜிமன் தான், ஏய் கீழே டைம் ஆகுதுடா, என்னடா இங்கே வந்து உட்காந்துட்ருக்க? இருடா இரு. ஏன்டா? டேய் மாப்பிள்ள, வெளியே அவ்வளோ வெயில் அடிக்குதுடா. வெயில் அடிக்குதுன்னா யாருமே ஃப்ரெண்டில் உட்கார மாட்டாங்கடா. இல்லை எனக்கு புரியல. இல்லைடா, எங்கள் அம்மாவுக்கு எப்படியோ நான் எதிர்த்து வீட்டு பையனை சைட் அடிக்கிறது தெரிஞ்சு போச்சு. எதிர்த்து வீட்டு பையனை சைட் அடிக்கிறியா? ஆமாண்டா, சைட் அடிக்கிறேன் தான். இதை என்கிட்டயே நீ சொல்லியடா? இல்லைடா, பார்க்க அழகாக இருக்கா, நான் உன்கிட்ட சொன்னேன் நீயும் பார்த்துருவேன், அதனால தான் நான் சொல்லலை. அட பாவி, சீ சிரிக்காத, நீலாம் ஒரு ஃப்ரெண்டா? சரி விடு, கேட்டுக்கோ. அது அப்புறம் அது ஏன் ஆள், ஓகேவா? இப்போது பிளான் என்னென்னா, நான் அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன்னா எங்கள் அம்மா ஆல்ரெடி விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால என்னை எப்படி அவனை சைட் அடிக்கிற மாதிரி வாட்டமாக உட்கார விட மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லேட்டாக போகிறோம். லேட்டான 1 மணி நேரமா? 10 நிமிஷம்டா. 10 நிமிஷம் லேட்டாக போகிறது என்னடா போகுது? டே, அவங்க வீட்டில் இருக்க ரிலேஷன் நம்ம வீட்டில் இருந்த சைடில் திங்ஸு அது இதுன்னு எல்லாத்தையும் வேனில் ஏற்றுறப்போ பேக் சைட் ஃபுல்லாக இதுவாகிடும்டா, ஆக்குப்பைட் ஆகிடும்டா. அதுக்கு வேனை ஓட்ட போகிறது என் தள்ளைக்குட்டிடா. அதனால டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சீட்டுக்கு நம்ம சீட்டு, ஓகேவா? சரி, ஆனால் முன்னாடி உட்காந்துட்டாங்கன்னா முன்னாடி உட்காந்துனா மடியில் போய் உட்காடுறேன். கேள்வி கேட்குறான் பாரு, நல்ல கேள்வி. இங்கே ஒரு ஹோப்பு தான்டா. அதுக்கடுத்து இல்லைன்னா எங்கள் சீட் இருக்க உட்கார வேண்டியதான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் உள்ள ரூம்லேயே உட்காந்துட்ருக்க. நம்ம டேவுடைய அம்மா டக்குன்னு வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம டே துடிச்சு பிடிச்சி ஓடுறாரு, எங்கெங்கேயோ ஷூ பறக்குது. அப்படியே ஷூவெல்லாம் கேஷ் பண்ணிவிட்டு, ஆமாம் ஷூ மறட்டேன், கிடச்சிச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் ஷூ 2 கையிலையும் எடுத்துக்கிட்டு கீழே நேராக ஓட அவருக்கு செம்ம எம்பாசிங்காக போயிடுது. ஏன்னா வேனில் ஆல்ரெடி அந்த டோர் பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு நின்றுட்டு ஃபோன் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக நம்ம டேவை அப்படியே ஜங்குக்கு லைட்டாக ஒரு சைடு பருவ பார்த்துட்டு நேராக வேனுக்குள்ளே ஏறிட்டா. இப்போது கரெக்டாக நம்ம டே வந்து உள்ளே கெஸ் பண்ண மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ஏற்றிட்டு ப்ளஸ் பீப்புள்ஸ் எல்லோரும் உட்கார போக நம்ம டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி சீட்டு சைடு சீட்டு வந்து கொஞ்சம் காலியாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் போயிட்டு முட்டி முடிங்கி அழகாக ஒரு சீட்டில் உட்காந்துற பக்கத்துலேயே நம்ம ஜிமனையும் உட்கார வச்சுக்கிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அம்மா முறைக்கிறாங்க, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவுடைய அம்மா முறைக்கிறாங்க. ஆனால் அதுதான் கடைசியாக நம்ம டே வந்து அவங்க அம்மாவை திரும்பி பார்த்த தருணம். அதோட முன்னாடி திரும்பினவர் தான் அப்படியே பக்கத்தில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கே சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஜிமனும் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கிறத நம்ம டே நோட்டீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜிமனுடைய கண்ணத்தில் புளிச்சினோட சைட்டில் அப்படி லைட்டாக வைக்க இப்போ நம்ம ஜிமன் தான், ஏய் என்னடா நீ எதுக்குடா அவனை பார்க்குற? ஏய் நான் சும்மா பார்த்தேன்டா. நோ அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஏய் நான் சும்மா தாண்டா பார்த்தேன். சும்மாவும் பார்க்காதடா, அது ஏன் ஆறு? ஏய் வாட நான் இல்லைன்னு சொல்லடா, பார்க்க நல்லா இருக்காண்டா அதான பார்த்தேன். பம்மி என் ஆளை பார்த்து எவ்வளோ தைரியத்தை பார்க்க நல்லா இருக்கான்னு சொல்கிறேன். ஏய் பார்க்க அசிங்கமாக இருக்கான்னு சொன்னால் தானே நீ என்னை அடிக்க வரணும். நல்லா இருக்கான்னு தானே நான் சொல்கிறேன். அதுவும் தப்பு. சரி அசிங்கமாக இருக்கா, செருப்பால் அடி. இப்போ நான் என்ன தான் பண்ணணுன்ற, நீ பார்க்காதன்ற. சரிடா நான் பார்க்கல. இப்போதைக்கு என்ன பார்க்குற? நீ தானே அங்கே பார்க்கக்கூடாதுண்ணே. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மனும் நம்ம டேவும் ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே போயிட்டுருக்க. அப்பப்போ மேடு வேறு ஏறி இறங்குது. அப்போ நம்ம வேணுன்ட்டு லைட்டாக சவுண்டு கொடுக்குறாரு, ஐயோ அம்மா அப்படின்னு சவுண்டு கொடுக்க நம்ம ஜங்குக்கு லைட்டாக அப்பப்போ பின்னாடி திரும்பி பார்க்குறாரு நம்ம டேவை. அப்படியே திரும்பி பார்த்துட்டு திரும்பி வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம ஜிம்மன் கிட்ட ஐயோ பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக நம்ம ஜிம்மனும் டேவுமா சேர்ந்து ட்ரைவ் பண்ணிட்டு போக இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா நம்ம டேவையும் ஜிம்மனையும் நம்ம ஜங்குக்கு வந்து அந்த
அந்த மிரர் வழியாக பார்த்துட்டே தான் வந்திருப்பார் இவங்க பண்ணுற அலப்பறை எல்லாத்தையும். லைட்டாக சிரிச்சிருப்பார், ஆனால் வெளியே காட்டியிருக்க மாட்டார். இப்போ அப்படியே அந்த இடத்துல அப்படி ட்ரைவ் பண்ணிவிட்டு பொறுமையாக அழகாக அந்த ரிலேஷனுடைய வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அங்கே போய் இறங்கினதும் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இறக்கிட்டு இருக்க அவங்க அம்மா பக்கத்துலேயே இடுப்பில் கையை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான், அம்மா போங்கம்மா நானே எடுத்துகிட்டு வரேன், ஒரு வெங்காயமும் வேண்டாம் நானே எடுத்துகிட்டு போகிறேன் கொடு. அம்மா அது வெயிட்டுமா, போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவை தள்ளி விட்டு ஒரு ஷோகேஸ் எடுத்துக்க நம்ம டேவோடைய அம்மா தான் அழகாக எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க. இது எங்கள் அம்மா இவ்வளோ பேச தூக்குறாங்க, நானும் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோகேஸை கையில் எடுக்கிறாரு. ஆனால் கீழே விழுற மாதிரி போக கரெக்டாக ஜங்குக்கு வந்து கேட்ச் பண்ணிடுறாரு நம்ம டேவா. நம்ம டேவுடைய கையில் இருக்க அந்த ஷோகேஸை அவர் வாங்கிட்டு, நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லைங்க அது நான் எடுத்துகிட்டு வரேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு பின்னாடியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டா நம்ம ஜிமினத்தை பார்க்குறாரு. ஐயா பைத்தியம் முத்திருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமன் தான், இப்போ இதை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சூக்கேஸை பார்க்குறாரு. பார்த்தா அதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்ம ஜிமனால் தூக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஜிமன் தான் அதை பொறுமையாக தூக்குறதுக்கு ட்ரை பண்ண அங்கே ஒரு பையன் வரான். கரெக்டாக நம்ம ஜிமனுடைய கை பக்கத்துலேயே, கையிடுங்க நான் தூக்கிக்கிறேன். இல்லைங்க அது நானே பார்த்துக்கிறேன் விடுங்க. அடா விடுங்க, நான் சங்குக்குடைய ஃப்ரெண்டு தான், ஹெல்ப் பண்ணுறேன், ஒன்றும் இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி இது அழகாக நம்ம ஜிமனுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஜிமனும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி கூடயே சேர்ந்து நேராக உள்ளே வராங்க. இவங்கெல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சு ஆல்ரெடி ஒரு ரூம் வந்து அலர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அழகாக எல்லோரும் போயிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் ரூம்லேயே வச்சுட்டு அழகாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு போகிற நேரம் நம்ம டேவுடைய அம்மா வந்து, நினச்சதை பண்ணிட்டல்ல அம்மா, சீரியஸாக சீட்டே இல்லைம்மா, அதனால தான் முன்னாடி உட்காந்தேன். சரி அதுக்கு முன்னாடி எதுக்கு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தேன்? அம்மா நான் உட்காரல, ஷூ போயிட்டு எடுக்க போனேன், ஷூ காணோம், அதனால தேடி நின்னா டயர்ட் ஆயிடுச்சு, அதனால கொஞ்ச நேரம் உட்காந்தேன். எப்படி காலையில் போட்டுட்டு இருந்த ஷூ தேடினியா? இல்லையே நான் ஷூவே போடல. நீ ஷூ போட்டிருந்தடா, எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கியா? எல்லாத்தையும் இப்படி எப்படிம்மா நோட் பண்ணுறீங்க? நான் உன் அம்மாடா, நான் உன் பிள்ளைம்மா, அதனால தான் ஒன்றுத்துக்கு விளங்காமல் இருக்கேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான் நம்ம டே ஒரு மாதிரி தலையிலே தட்டிட்டு போக நம்ம டே கரெக்டாக அந்த பெட்டில் போய் பொத்துன்னு விழுறாரு. நம்ம ஜிம்மனும் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, உன்னை நோஸ் கட் பண்ணுறதுக்கு நான் வர வேண்டாம், உங்கள் அம்மாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்க நம்ம டேவும் சேர்ந்து சிரிக்கிறாரு. ஏன்னா அவங்க அம்மா அப்படி தான், கொஞ்சம் ஃபன்னி டைப்பு, ரொம்ப ஃப்ரீ டைப் கூட. நம்ம டே கூடலாம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுற ஒரு கேரக்டர். நம்ம டேவுடைய அம்மா இப்படி தான் நம்ம டேக்கு நல்லா தெரியும். ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டார் நம்ம டே. ஆனால் ஒரு சில டைம் சீரியஸ் ஆகிட்டாங்கன்னா நம்ம டே கம்முன்னு ஆகிடுவார். ஏன்னா கோவன்றப்போ அந்த இடத்துல விளையாடக்கூடாது. ஸோ நம்ம டே வந்து ஜாலியாக அப்படியே அந்த இடத்துல பெட்டில் அப்படியே மல்லாந்து படுத்து கிடக்க இப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம டே நினச்சிக்கிறாரு அது அவங்க அம்மான்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே வந்தது நம்ம ஜங்குக்கு. கையில் வந்து வாட்டர் பாட்டில் ஆஃப் நல்லா சில்லுன்னு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்ம ஜிமன் நம்ம டேவுடைய தொடைய சொரண்டாரு, டே ஏந்திருடான்னு. பட் நம்ம டே நல்லா அண்ணாந்து படுத்து கிடக்க இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான், கீழே நிறைய பேர் இருக்காங்க, கிச்சனில் எது இருந்தாலும் வேணும்னா எடுத்துக்கோங்க, கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, உங்கள் வீடு மாதிரி இருங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷங்குக் தான் நம்ம ஜிமினை பார்த்து சொல்ல, அப்போ தான் நம்மகிட்ட வெறும் தலையை மட்டும் தூக்கி பார்க்குறாரு. பார்த்தா நின்றுட்டு இருக்கிறது ஜங்குக்கு. டக்குன்னு எழுந்துச்சு, அட்டென்ஷனில் நிற்க நம்ம ஜங்குக்கு, தண்ணி வேணுமா? கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். இருக்கட்டும். தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி சில்லுன்னு இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா சில்லுன்னு இல்லாமல். சரி நான் கீழே போகிறேன். ஓகே இருங்களா ஒரு நிமிஷம். நைட் எங்கே படுப்பீங்க? என்னது? இல்லை அது சும்மா கேட்டேன், சும்மா. மொட்டை மாடியில். மொட்டை மாடியா? நானும் அங்கே தான் தூங்கலான்னு இருந்தேன், என்ன நீங்கள் வந்து படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. நோ ப்ராப்ளம், மேலே நிறைய இடம் இருக்குது, வேணும்னா நீங்களும் வந்துக்கோங்க. அப்படியா? உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா? நோ ப்ராப்ளம்.
அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜிமின் மேலே அப்படியே லைட்டாக சாஞ்சிக்க. இப்போ நம்ம ஜிமின் இப்படி கேவலமாக வந்துட்டு போய் வலியிறியே. ஏய், லவ் பண்ண நான் நினைக்கிறவன் வாயை திறந்து பேச ட்ரை பண்ணுண்டா. அப்போ தானே அவனுக்கு லவ் புரியும். இது லவ் இல்லைடா, சைடில் பழிக்குது, தொடச்சிக்கோ. சரி விட. தண்ணி டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னப்போ அங்கே நிற்கிற. சரி சரி விட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேஜ்மெண்ட் 2 பேரும் தான் காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வீடை சுற்றி பார்க்குறாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வயல்லாம் இருக்குது. அந்த சைட்லாம் நடந்து போயிட்டு வராங்க. அப்பப்போ நம்ம டே வேறு ஜங்குக்கை பார்க்குறாரு. லைட்டாக ஷையாகும், பேசணும்னு ட்ரை பண்ணுவார், பட் முடியாது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகிடுது. சாப்பிட்றது எல்லாருமே தனியாக சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே ஹாலில் வந்து உட்காந்து ரவுண்டாக உட்காந்துட்டு ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம டேக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஜங்குக்கும் நம்ம இவங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து அப்பப்போ நம்ம டேவை நிமிர்ந்து பார்க்குறாரு. நிமிர்ந்து பார்க்குற நேரம்லாம் நம்ம டே உப்பு தள்ளி விடுங்களேன், ஊறுகாய் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க நம்ம ஜங்குக்கும் வந்து பாஸ் பண்ணி விடுறாரு அதெல்லாம். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று பேசிட்டு சாப்பிட்டுட்டு எப்படியும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இப்போ நைட்டு தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமின் பொறுமையாக நம்ம டே கிட்ட, டே இப்பயே ரொம்ப குளிருதுடா, மேலே போகணுமா என்ன? ஆமாண்டா ப்ளீஸ்டா. ஷோ அநியாயத்துக்கு குளிருது, இப்போ எதுக்குடா மேலே போயிட்டு? அவன் இருக்காடா மேலே மேலே, அவனுக்கு அவன் பழகிட்டான் போலடா. ப்ளீஸ் ஜிமன், நீ வேணும்னா நீ மிட் நைட்டில் ஏஞ்சி நீ கீழே வந்துடு, நான் மட்டும் மேலே இருந்துக்கிறேன். ஆனால் இப்போ அவன் முழிச்சிருப்பான்னா கூட யாராவது இல்லைன்னா எனக்கு உற்சா வந்துடும்டா, ப்ளீஸ் தான். சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் எப்படியோ நம்ம ஜிம்மனை கன்வின்ஸ் பண்ணி அழகாக பாய் பெட்ஷீட்டு தலைக்கணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. மேலே போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கு நம்ம இவங்க 2 பேருமா பாயை விரித்து நல்லா படுத்துக்கிட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு எதையோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்க. இப்போ நம்ம ஜிம்மன் தான், டே என்னடா அது ஆளுடைய சைடுச்சுக்கா? ஆமாண்டா, அங்கே பாரு எப்போ பார்த்தாலும் அவங்க கூட தான் இருக்கான். ஒருவேளை அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களோ? அடிச்சு தருப்பால நாயே, அவன் பார்க்குறதுக்கு அப்படியா இருக்கான்? இல்லை சும்மா தோணுச்சு கேட்டேன். ஏன் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே தான் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு நம்ம ஜங்கு பாய் போட்டிருக்க அந்த சைடு விடுவோம் கொஞ்சம் தாண்டி போக அப்போ தான் நம்ம ஜங்குக்கும் நோட்டீஸ் பண்ணுறாரு இவங்க மேலே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கால் மேலே கால் போட்டு நல்லா மலாந்து படுத்துட்டு இருந்தவங்க இவங்க 2 பேரும் வந்து ஏஞ்சி உட்காந்துக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம டே தான் பாய் விரிச்சிட்டு நம்ம ஜிமின் கூட சேர்ந்து அப்படியே உட்காந்துட்டு கதை பேச ஆரம்பிக்க. இப்போ நம்ம ஜங்குக் தான், டே சொல்லுங்கள். இல்லை ரொம்ப கீழே இறங்கி படுத்துக்கிறீங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே என்னங்க இது வச்சுக்கோங்க. என்ன? ஓ மஸ்கிட்டோ காயிலா? ஓகே தேங்க்ஸ். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே லைட்டாக அந்த கொசுவத்தி இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஜங்குக்கு நம்ம டே கிட்ட கொடுத்து விட நம்ம டே அதை கையில் வாங்கிட்டு, மச்சான் பூ இல்லைடா அது கொசுவத்தி. கொசுவத்தியாக இருந்தாலும் ஆள் கையிலேருந்து வாங்கியிருக்கப்போ அது பூதாண்டா, பூவா அப்போ தலையில் வச்சுக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை லைட்டாக ஓட்டிகிட்ருக்க. நம்ம டேவும் முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்துட்டு நிற்கிறாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருக்கும் முடியல, 2 பேருமே சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் பார்க்குறாரு. இப்போ தான் நம்ம டேக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஜிமினே என்னடா அவன் என் பேரை சொல்லி தானே கூப்பிட்டான். ஆமாண்டா, எப்படா அவன் பேர் தெரியும்? தெரியலையே, எனக்கு தெரியுமே. எப்படிடா? உங்கள் அம்மா தான் ஏழை விட்டுட்ருக்காங்களே. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே சைலண்ட்டாக படுத்துகிற. கொஞ்ச நேரம் போக நம்ம ஜிமின் தூங்க ஆரம்பிச்சிட்றாரு. அந்த சில்னஸ்க்கும் அதுக்கும் நல்லா போத்திக்கிட்டு எதமாக தூங்க ஆரம்பிச்சிட்றாரு. இப்போ நம்ம டேவை காட்டுறாங்க, அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம ஜங்குக்கும் தூங்கிட்டார் போல் அப்படின்னு நினச்சிட்டு சும்மா எழுந்திரிச்சு அந்த மொட்டை மாடியோட சைடில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்ருப்பாரு. அப்பப்போ ஜங்குக்கை பார்ப்பாரு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப சைலண்ட்டாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் பொறுமையாக எழுந்திரிச்சு நம்ம டே பின்னாடி நின்றுட்டு, தூக்கம் வரையா? நீங்கள் தூங்கலையா? நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு நினச்சேன். இல்லை. ஓ புது இடம் இல்லையா, டக்குன்னு தூக்கம் வர மாட்டேங்குது.
உன் ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டான். அவன் அப்படி தான் எங்கே போட்டாலும் அவன் தூங்கிடுவான். சில்லுன்னு இருக்குல்ல, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. பக்கத்தில் ஏரி இருக்குது, அதனால தான். ஆமாம், இவங்க உங்களுக்கு எந்த விதத்தில் சொந்தம்? பெரியம்மா வீடு அந்த மாதிரி. ஓஹோ, ஓகே. சரி, நாளைக்கு மேரேஜ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களா? இருக்கு, புதுசெல்லாம் எடுக்கல, சும்மா வீட்டில் உள்ளது தான். ஓஹோ, டே காலேஜ் முடிச்சிட்டியா? இல்லை, போயிட்டுருக்கேன், ஃபைனல் இயர். கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கேன். இல்லை, நீ கண்டிப்பாக காலேஜ் முடிச்சிருக்க மாட்டேன்னு கெஸ் பண்ண. கரெக்டாக தான் இருக்குது. உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டிங்களா? அது யார்? உங்கள் பாய் ஃப்ரெண்டா? சி, என் ஃப்ரெண்டு தான் அவன். ஏன் அப்படி கேட்டேன்? இல்லை, நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்காரா, தான் கேட்டேன். பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. உனக்கும் இல்லைன்னு தெரியும், கேட்பீங்கன்னு நினச்சேன். இப்படி நீங்களே தெரிஞ்சுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. இல்லை, நான் எப்போவே பார்க்குறேனே, எப்போவுமே இதோ உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கீங்க. இது வரைக்கும் ரேண்டமாக அவங்கள வெளியே எங்கேயும் பார்த்ததில்ல. அப்படியே பார்த்தாலும் அவரை தவிர வேறு யாரு கூடயும் பார்த்ததில்ல. அதை வச்சு சும்மா கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே தான் சும்மா அப்படியே பேசிகிட்டு இருந்தவர் நம்ம சங்கு கூடயே கழுத்தை கவனிக்கிறாரு. அவர் அந்த இது ஆக்சசரிஸ்லாம் வாங்குறப்ப நம்ம டே வந்து இந்த செயின் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட கொடுக்குறப்ப நம்ம ஜிமின் வந்து பாஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த செயினை போட்டிருக்காரு நம்ம சங்குக்கு. இப்போ நம்ம டே தான் அதை பார்த்துட்டு, இந்த செயின் அழகாக இருக்கு, உங்களுக்கு நீ தானே சூஸ் பண்ண? நான் சூஸ் பண்ணலாம். அங்கே கடையில் நீ தானே நல்லா இருக்குன்னு சொன்ன, அதான் எடுத்தேன். நான் ஜிம்மின்ட்ட சொன்னேன், ஆனால் நான் தான் அங்கே செயின் வாங்கிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு தான் சொன்னேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன பார்த்ததை நான் பார்த்தேன். ஓ, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நான் அப்போ பார்த்தது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நிறைய வாட்டி சும்மா பார்த்துருப்பேனே, அப்போல்லாம் என்ன பார்த்தீங்களா? நீ எப்போவே தான் என்ன பார்க்குற, அது எல்லாத்தையும் நானும் தான் பார்க்குறேன். நானும் தான் உன்னை பார்க்குறேன், ஆனால் உன்னால் கண்டுபிடிக்க முடியல. பார்த்தியா? என்ன என்ன பார்ப்பீங்களா? நீ என்ன சைட் அடிக்கும் போது நான் அடிக்க மாட்டேனா? நான் உங்களை சைட் அடிச்சேன்னா எப்போ நான் சொன்னேன்? இப்போ என்ன பார்க்குறதுனா என்ன? அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லைல்ல. ஓ, அப்படியா? சரி, அப்போ ஏன் வேனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது ஏன் ஆளுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன்? அதெல்லாம் உங்களுக்கு கேட்டுச்சா? அவ்வளோ சவுண்டில் கேட்டுச்சு மட்டும் இல்லை, உன்னை மிரரில் பார்த்துட்டு தான் இருந்தேன். உன் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் என்ன பார்க்குறான், அவனை அரைஞ்சது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தான். ஆனால் நீங்கள் எதுவுமே காட்டிக்கவே இல்லை. என்ன பண்ண சொல்கிற? அந்த நேரத்துலேயே வந்து உங்ககிட்ட வந்து உட்கார சொல்கிறியா? இல்லைண்ணா, அது அது சும்மா நான் இல்லை, நீங்கள் ஃப்ராங்கான பர்சன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு நான் இப்படி ஓப்பனாக வந்து கேட்பீங்க எல்லாத்தையும்? பின்ன ஒழிச்சு ஒழிச்சு கேட்கவா? ஐயோ, நான் அப்படி சொல்லலை. அது நீ என்ன லவ் பண்ணுற தானே? அது இல்லையா? அது
ரொம்ப கஷ்டப்படாத, அம்மா இல்லைன்னு மட்டும் சொல்லு. என்ன நாளைக்கு சொல்கிறியா? இல்லை, அது நான் அப்படி இல்லை. நீங்கள் திடீர்னு கேட்டதும் திடீர்னு கேட்காம அது பண்ணுறியா இல்லையா? நீங்கள் உங்களுக்கு எப்படி அது ஃபீல் ஆகுது? நீங்கள் என்னை பார்க்குற விதம், நான் எங்கே போனாலும் என் பின்னாடி தான் வர. மொட்டை மாடினா மொட்டை மாடிக்கு வந்துடுற. அன்றைக்கி உன் வீட்டில் உன்னை பார்க்குறதுக்கு வந்தால் பார்த்தா நீ அப்போ தான் வீட்டுக்கு லேட்டாக வந்துடுற. அதுவும் என்ன பார்த்ததும் ஷாக் ஆகிட்டா. அதெல்லாம் வச்சு சும்மா கெஸ் பண்ணுறேன். நீ நல்லா பண்ணுறியா இல்லையா? நீங்கள் நீங்கள் நான் பண்ணுறேன், அதனால தான் கேட்குறேன். என்ன லவ் பண்ணுறீங்களா? என்னங்க ஒரு ஒரு ஃபீலே இல்லாமல் சொல்கிறீங்க? ஃபீல்னால் எப்படி உருகி முன்னாடி முட்டி போட்டு சொல்லணுமா? அதெல்லாம் எனக்கு வராது. இல்லைங்க, அது அது வந்து என்னை பிடிக்குமா பிடிக்காதா? இதுக்கு வரைச்சு வரத வேலைக்காவது பிடிக்கும். எனக்கு நான் பிடிக்கும். அப்போ லவ் பண்ணுறேன். எப்படி கேட்குறானே? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தான் சொல்கிறதுக்கு வர நம்ம ஜிமன் டக்குன்னு டேய் கொசு கடிக்குதுடா, மூடிட்டு தூங்குடா, கொசு கடிக்குதுடா, கொசுவை தேர்த்து மூக்கில் வச்சுக்கோ. முக்கியமான நேரத்தில் வந்து கொசு கடிக்குதுன்னு புலம்பிட்டு இருக்கான். சரி சொல்லு. பண்ணுறியா? ஆமாம். அது ஏன் சோகமாக சொல்கிறேன்? சோகமாக இல்லை, உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல என்னாலும். ஏன் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தேன்? அப்போ சைட்டிங் மட்டும் தானா? இல்லைங்க, ஏங்க நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, என்னை பேசவே விட மாட்டீங்க. சரி பேசு. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டான்? என்னத்தை பேசுறது? நான் நாளைக்கு சொல்லட்டுமா? நாளைக்கா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல ஒரு மாதிரி நின்றுட்டுருக்க நம்ம ஜங்குக்கு போயிட்டு நம்ம இவங்க மேலே காலை போட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம டேக்கு ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டு, ஐயோ கொஞ்ச நேரத்தில் பிபி சுகர் எல்லாம் ஏறிக்கும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டயர்டாக வந்து நம்ம ஜிமின் பக்கத்தில் படுக்க, நம்ம ஜிமின் அப்போ தான் கொசு வச்சிட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வெயில் அடிக்க 2 பேரும் இழந்துக்கிறாங்க. அழகாக போயிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. டைனிங் டேபிளில் உட்காந்து நம்மகிட்டே சாப்பிட்றாரு. கரெக்டாக அப்போ தான் நம்ம ஜங்கு குளிச்சுட்டு தலையெல்லாம் துவட்டிட்டு நேராக கிச்சனுக்கு வராரு. ஒரு பிளேட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஷர்ட்டில் தான் நம்ம டேக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்க நம்ம டேக்கு இருமலே வந்துடுது. நம்ம ஜங்குக்கு அப்படி பார்த்ததும் ஒரு மாதிரி இருமிக்கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அழகாக எல்லாருமே ரெடி ஆகிடுறாங்க மேரேஜ்க்காக. மேரேஜ் சைட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. மேரேஜெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சரி பண்ணிகிட்டு இருந்தவர் டக்குன்னு அப்படியே யாரோ வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வருது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஜங்குக்கு அழகாக நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு பொறுமையாக நம்ம டேக்கிட்ட வந்து நின்றுட்டு, ஓகேவா? நல்லா இருக்கு, இதை கொஞ்சம் போட்டு விட்டுறியா? இதுக்கு தான் வந்தேன். ஏன் டை கட்ட மாட்டிங்களா? எனக்கு கட்ட தெரியும், உன்கிட்ட கேட்குறேன்னா போட்டு விடு. இல்லை யாராவது பார்த்துட்டாங்கன்னா போட்டு விட்டுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறாருன்னா பொறுமையாக நம்ம ஜங்கு கிட்ட போயிட்டு
அப்படி அழகாக அந்த டையை நம்ம சங்குக்குடைய கழுத்தை சுற்றி போட்டுட்டு அதை அப்படியே அழகாக அப்படியே நாட் போட்டுட்ருக்கா. நம்ம சங்குக்கு நம்ம டேவே பார்த்துட்ருக்காரு. நம்ம டே ஒரு மாதிரி நம்ம சங்குக்குடைய ஐஸை அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் பாட்டு அந்த டை கட்டுறதுல அப்படியே லைட்டாக கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறதுனா லைட்டாக நம்ம டேயோடைய இடுப்பில் கையை கிட்ட வச்சு அப்படியே கிட்ட இழுக்க நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. ஒரு மாதிரி ப்ரீத்திங் அந்த பேட்டர்னே அப்நார்மல் ஆகிடுது. ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுது நம்ம டேக்கு. இப்போ ஒரு வழியாக அந்த டையை கட்டி விட்டுறேன். கட்டிட்டேன். ஓகேவா? ஓகே வர நம்ம 2 பேரும் மேட்சிங் போல. ஆமாம்ல. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக் தான் ஃபோன் எடுத்து அழகாக செல்ஃபி கேமரா வச்சுட்டு நம்ம டே கூட அப்படின்னு நின்று அழகாக ஃபோட்டோ எடுக்க நம்ம டேவும் வந்து பீஸ் சைன் வைக்கிறாரு. நம்ம சங்குக் கூட அந்த லிட்டில் ஹார்ட் வைக்கிறாரு. அதெல்லாம் வச்சு அழகாக அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. நம்ம சங்குக் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய சீக்ஸில் போயிட்டு நம்ம சங்குக் அவருடைய சீக்ஸை ஒட்டி வச்சுட்டு அவ்வளோ 2 ஃபேஸை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்க. நம்ம டேக்கு அவ்வளோ நர்வஸ் ஆகுது. அதெல்லாம் நம்ம சங்குக் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. வேணும்னே தான் நம்ம டேவை வெறுப்பேற்றுறோன்னு பண்ணிகிட்ருக்கா. இப்போ டக்குன்னு லைட்டாக நம்ம டேவுடைய சைட் லைட்டாக டர்ன் பண்ண லிப்ஸுக்கு இன்ச்சஸ் கேப்பு அவ்வளோ க்ளோஸில் அப்படியே கிட்ட வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்க நம்ம டே ஒரு மாதிரி ஷை ஆகிடுறாரு. அந்த ஃபோட்டோலேயே அவருக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம சங்குக் தான் ஃபோட்டோவில் க்யூட்டாக இருக்கா? அது என் ட்ரெஸ்ஸு அப்படி. ஓஹோ, அப்போ நீ க்யூட் இல்லை. எனக்கு தெரியாது, நீ க்யூட் தான். காலேஜ்க்கு கிளம்பி போகும்போதெல்லாம் க்யூட்டாக இருப்பேன். சரி, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, நீங்கள் போங்க வெளியா. ஏன்? யார் பார்த்தா என்ன? இல்லை, அது வந்து அம்மாவுக்கு தெரியும்ல. என்ன என்ன தெரியும்? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. இல்லையே, அதெல்லாம் தெரியாது. தெரியாது? இல்லை, நானும் சொல்லிட்டேனே. என்ன சொன்னீங்க? அன்றைக்கி வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தால, நீ கூட லேட்டாக வந்தியே. அப்போ தான் சொன்னேன். அட பாவி, அப்போ நீ தான் சொன்னியா? எங்கள் அம்மா பார்க்கலையா? எங்கள் அம்மா என்னை எவ்வளோ மாட்டி எடுத்தாங்க தெரியுமா? தெரியும். அம்மா என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலை, அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால தான் உன்னை வேலை பார்த்து வச்சுக்கினாங்க. எங்கள் அம்மா இருக்காங்களே. சரி, லவ் யூ. என்ன எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்க தான் அமைதியாக இருக்கீங்க, ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் நான் எதுவுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணலையே. அது சரி, இந்த ஃபோட்டோ உங்கள் அம்மா காமிச்சு விட்டுறேன். நோ 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 ப்ளீஸ், அம்மா திட்டுவாங்க. வேண்டாம்மா. அப்போ ரூமா கொடு. என்ன ஃபோட்டோ அனுப்பிடுவா? அப்போ கொடு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குப்தா ஒரு மாதிரி சீக் சைடு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்க. நம்ம டேவும் பொறுமையாக கிட்ட வராரு. டக்குன்னு நம்ம ஜிவன் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள மச்சான் அப்படின்னு வர நம்ம டே மூஞ்சில் அப்படியே அடிச்சுக்கிட்டு என்னடா என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லையே, ஃபோட்டோ தான்டா எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ நான் இல்லாமலையா? அது வந்து அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்க. நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் வெளியே இருக்கியா? வெளியே இருக்கணுமா? என் ஃப்ரெண்டு டேவை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்தான். அவன் ஆள் வெளியே போ. உங்கள்னு எனக்கு புரியல. கப்பிள்ஸ்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் ப்ரைவட்ஸி இருக்கும். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் வெளியே போ. ஓகே டே, உன்னை அம்மா தேடுறாங்க, அதான் சொல்ல வந்தேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சிவன் தான் அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு வெளியே போயிட. நம்ம டே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கும் கொடு.
இல்லைங்க அவன் போயிட்டு அம்மா கிட்ட எங்கனாவது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே தான் நம்ம சங்குக்குடைய சீக்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட போக பட் கிஸ் பண்ணுற டைமிங்கில் நம்ம சங்குக்கு அவருடைய ஃபேஸை நம்ம டே பக்கமாக திருப்பிட்டுறாரு. ஸோ சீக்ஸ் கிஸ்ஸு லிஃப்ட் கிஸ் ஆகிடுது. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் விட வைட் ஐஸ்க்கு போக அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம சங்குக்கு வந்து நம்ம டேவுடைய சீக்ஸ் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இது வச்சுட்டு ஒரு 5 minutes இருக்கும். அந்த கிஸ்ஸை கொஞ்சம் டீப் ஆகிட இப்போ நம்ம சங்குக் தான் நம்ம டேவை விட்டுடுறாரு. இப்போ நம்ம டே வந்து ஒரு மாதிரி இப்படியே ஜோன் அவுட் ஆன மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டுருக்க. இப்போ நம்ம சங்குக் பரவாயில்லையே நீ லிப்பாமே போட வேண்டாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம சங்குக்கு திரும்பியும் டேவுடைய லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு சீக்கிரம் கீழே வந்துட்டு எல்லோரும் தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு. நம்ம டே இங்கே ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகி அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து போய் நின்றுட்டுருக்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம சிமன் வந்துட்டுறாரு திரும்பியும். இப்போ நம்ம சிமன் தான் டேய் என்னாச்சு என்னாச்சுடா ஏன்னா போய் அடைஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்கேன். அப்போவா போகலாம். எங்கே போகணுமா? ஏய் மேரேஜ்டா. ஆமாம்ல போகலாம். மாப்பிள்ளை யார்? சங்குக்கு. இல்லை வெளியே மேரேஜ் நடக்குது வாடா. ஆனால் எனக்கு நட தெரியும் மாப்பிள்ளை பேர். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே வர பார்த்தா வெளியே நம்ம சங்குக்கு நம்ம இவங்க கூடலாம் நின்று பேசிகிட்ருக்காரு. நம்ம சங்குக்கு அப்பப்போ நம்ம டே பார்த்தாலும் நம்ம டே பார்க்குற நேரம்லாம் நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஃப்ளஷ் ஆகுது, ஷை ஆகுது. ஐயோ இவன் என்ன இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுது. பட் நம்ம டேக்கு நம்ம சங்குக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நம்ம சங்குக்கும் டேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம டே வேறு அப்பப்போ சைட் அடிக்கும் போதெல்லாம் நம்ம சங்குக்கு பார்த்துட்ருக்காரு இல்லையா. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம சங்குக்கு. கொஞ்சம் டைம் கிடைக்கிற நேரம் இப்படி தான் அப்பப்போ ஃப்ளர்ட் பண்ணுறது, நம்ம சங்குக்கு நம்ம டேவை டீஸ் பண்ணுறது, நம்ம டே அப்பப்போ நர்வஸ் ஆகுறது, இருந்தாலும் டைம் கிடைக்கிறப்போ உட்காந்து சைட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய கப்பிலிசம் அவ்வளோ அழகாக சாஃப்டாக ஸ்மூத்தாக போக நான் இந்த ஸ்டோரியை இங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். டாடா எவ்ரிவன், பை பாய், ஐ லவ் யூ ஆல்.